முகமது இலியாஸ் அந்த பையன் பேர். தெரிஞ்ச பையன்தான். இடையில நான் பேசாமல் போன தொட்டு அவன் வந்து ஏன் பேச மாட்டியா, பையன் கூட இருக்கணும் கஷ்டமா உனக்கு அப்படிலாம் கேட்டான். எனக்கு கல்யாணம் ஆன பையன் தான் இவன். எங்கள் அக்கா மாதிரி இருக்கிறப்போ நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே உன்னோட இது நாசமாக ஆக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபோட்டோ போட்டான். என்ன அசிங்கமாக தலையில் எழுதி நீ இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் அசிங்கப்படுத்திட்டான். தலையில் எழுதி பண்ணி வச்சிருக்கான். நீ நிச்சயம் பண்ணியிருக்க வாழ்க்கை நான் கெடுத்து ஊற, நீயே கூட வாழ மாட்டேன், இன்னொருத்தவங்க கூட நீ வாழ போறியா. ஃபோனில் அவங்க அம்மா அவங்க அக்கா அவன் இன்னொரு லவ் பண்ணுற பொண்ணு மிரட்டினான். இரு உன் வாழ்க்கை நான் பாலா ஆக்குறேன் பாருங்க. அதே மாதிரி ஆக்கிட்டாங்க, நாசமாக ஆக்கிட்டாங்க. ஒன்றும் பண்ணாமல் நாசமாக போயிடுச்சு என் வாழ்க்கை. இந்த பையனுக்கு தெரிஞ்ச பையன்தான். இந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா என் ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் போட்டு நான் அசிங்கப்பட்டேன். எனக்கு கல்யாணம் ஆன பையன்தான் இவன். இந்த பொண்ணு கூட வந்து நீ வந்து இவளுக்கு தெரியாமல் என் கூட இரின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டான். அதெல்லாம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி என் ஃபோட்டோ அசிங்கப்படுத்தி போட்டுட்டான். அது இல்லாமல் இன்னொரு பொண்ணு கூட 17 வயசு பொண்ணு கூட இவன் இருக்கான். அந்த பொண்ணு கன்சீவாக இருக்காதுன்னு தெரியல, எனக்கு தெரில தெளிவாக. எனக்கு சொன்னாங்க கன்சீவாக இருக்கான்னு சொன்னாங்க, தெளிவாக எனக்கு தெரில அப்படியான்னு சொல்லிட்டு எனக்கு இது போட்டு எஃப்ஐஆர் ஆகிருக்கு. இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்க. இதால் என் வீட்டு பிரச்சனை நிறைய பிரச்சனையாக இருக்குது. எனக்கும் நிச்சயம் பண்ணாங்க, அதே நின்று போச்சு. எனக்கு எல்லாருக்கும் தெரிய மாதிரி போட்டுட்டு எங்கள் அக்கா பார்த்தாங்க, எங்கள் ஃபேமிலிலாம் பார்த்தாங்க. அது இல்லாமல் நிச்சயம் பண்ண அந்த பையன்லாம் பார்த்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிடுச்சு என் வீட்டில். எனக்கு அந்த பையன் வந்து எனக்கு தெரிஞ்ச பையன் தான். எங்கள் பேர் வந்து முகமது இலியாஸ் அந்த பையன் பேர். தெரிஞ்ச பையன் தான். அங்கே கார் டிரைவராக இருந்தான். எங்கள் அம்மா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்ச பையன் எனக்கு. அந்த பையன் எனக்கு நான் வந்து நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் இடையில நான் பேசாமல் போன தொட்டு அவன் வந்து ஏன் பேச மாட்டியா, பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன், ஏன் கூட இருக்கணும் கஷ்டமா உனக்கு அப்படிலாம் கேட்டான். அதெல்லாம் இருக்க மாட்டேன், அதெல்லாம் ஒரு பொண்ணு நான் துரோகம் பண்ண மாட்டேன், எங்கள் அக்கா மாதிரி இருக்கிற பொண்ணு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே என்ன இப்படி பண்ணாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணிடலன்னா அந்த பொண்ணாக சேர்த்து விடு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி எனக்கு கேட்டான். சரி அதுவே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் இந்த ரஷ்யாவுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணுறியா, இது உன்னை பாரு உன்னோட இது நாசமாக ஆக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதே மாதிரி நாசமாக ஆக்கிட்டாங்க எல்லாத்தையுமே. இப்போ நிச்சயம் ஆச்சு எனக்கு. R9 கொடுத்துருக்கோம். கொடுத்து எஃப்ஐஆரும் போட்டுட்டாங்க. 8ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டாங்க. அவங்க இதோ இன்றைக்கி பண்ணித்தரேன் அன்றைக்கி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எதுவுமே பண்ணல. நான் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்துட்டேன், எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்க. எப்படியே பண்ணாமல் இருந்தால் எப்படி, எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தான். அவன் அப்படிலாம் கூப்பிட்டான் என்ன, அப்படிலாம் இரு வா போன்னு சொல்லி கூப்பிட்டான். நான் வரமாட்டேன்னு சொன்னோன்னா இன்ஸ்டாவில் மாதிரி ஃபோட்டோ போட்டான். என்ன அசிங்கமாக தலையில் எழுதி நீ இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் அசிங்கப்படுத்திட்டான். அது இல்லாமல் வந்து இன்ஸ்டா வாய்ஸ் மெசேஜ்லாம் அசிங்கமாக நான் பேசுகிறது, உன்னை இரு நீ நிச்சயம் பண்ணியிருக்க வாழ்க்கை நான் கெடுத்து ஊற, நீயே கூட வாழ மாட்டேன், இன்னொருத்தவங்க கூட நீ வாழ போறியா அப்படி இப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணிட்டான் அந்த பையன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் எடுத்துல. நாங்கள் எங்கள் அக்கா இன்ஸ்டாகிராமில் ஃபேமிலி ஃபோட்டோவாக போட்டோம். அதில் கட் பண்ணி என் ஃபோட்டோ எடுத்தான் தனியாக இல்லைன்னு அவன். ஆமாம் எடுத்து பண்ணி வச்சுருக்கான். அந்த ஃபோட்டோ தான் எடுத்து பண்ணி வச்சுருக்கான். தலையில் எழுதி பண்ணி வச்சுருக்கான். அது இல்லாமல் கீழெல்லாம் அசிங்கமாக எழுதி வச்சுருக்கான். என் தலைக்கு கீழேயும் அப்பெல்லாம் எழுதி வச்சுருக்கான் அந்த பையன். கொடுத்து தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. தோ இன்னைக்கு அப்படி நான் ரிப்போர்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் பாக்கி 3 பேர் இங்கே தான் இருக்காங்க. அவங்களே அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. அந்த பையன் வெளிநாட்டில் இருக்கான். பாக்கி 3 பேர் இங்கே இருக்காங்களே, அக்கா அம்மா அவங்க அந்த பொண்ணுலாம் இருக்கா, அவங்களே அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ வரையுமே. இதால் அந்த பையன் இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்கான் அந்த பையன். அவன் துபாயில் இருக்கான் அந்த பையன். எங்களை மிரட்டினாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஃபோனில் அவங்க அம்மா அவங்க அக்கா அவன் இன்னொரு லவ் பண்ணுற பொண்ணு மிரட்டினான். எப்படி அவன் மேலே கேஸ் கொடுப்ப அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க அவங்க அம்மாலாம். அவங்க அக்கா என்ன சொல்கிறான்னா, இரி உன் வாழ்க்கை நான் பாலா ஆக்குறேன் பாரு, நிச்சயம் பண்ணியிருக்கல, இரி உன் வாழ்க்கை பாலா போதா இல்லை மட்டும் பாரு, நீ நடுவட்ட நீ மாட்டாமல் போவியா, உன்னை கொலை பண்ணுருவேன் அப்படி இப்படின்றாங்க. என்ன ஆனால் எப்படி சொல்கிறாங்க, என்ன உன் வாழ்க்கையை நான் நாசமாக ஆக்கிடுவேன். அதே மாதிரி ஆக்கிட்டாங்க, நாசமாக ஆக்கிட்டாங்க. ஒன்றும் பண்ணாமல் நாசமாக போயிடுச்சு என் வாழ்க்கை. இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்லேயுமே, இல்லை நீ இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் தேவையே இல்லை எங்களுக்குன்றாங்க. எல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ என் வாழ்க்கை பாலா போச்சு. இல்லை ஒரு பொண்ணு வாழ்க்கை போய் இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்களே இப்போ வரைக்கும், ஒன்றுமே இல்லாமல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.